ஏங்க எப்பயுமே ஸ்டோரி மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த கவிதைலாம் உங்களுக்கு தெரியாதா? உன்னை கல்யாணம் ஆன புதுசுல ஏதோ ஒரு கவிதை சொன்னீங்களே நீங்க. எனக்கு முடியெல்லாம் அதிகமாக வந்தால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுல ஒரு கவிதை எழுதுன்னு சொன்னீங்கல்ல. அதுதான் என்னன்னா, நான் வந்து சிதம்பரத்துல இருந்து ஊருக்கு வந்துட்டு இருக்கேன் பஸ்ஸில். அப்போ எனக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அது எங்கள் ஊர்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்க, இப்போலாம் நிறைய பேருக்கு முடியலன்னு தான் இல்லை, லென்த்தியாக இருக்கும் முடியே. அவங்க வந்து அந்த சடை பின்னாடி அந்த அந்த சடை இருக்கும்ல, அதை பார்த்து நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். என்னன்னா, அதாவது அந்த சடை வந்து அதை பார்த்து எழுதுனது, எத்தனை எட்டுக்கள் உள்ளதடி உன் கூந்தலின் பின்னாடி, எட்டுக்கே பெருமை சேர்த்தது உன் கூந்தல் அடி, என்னால் அதை எண்ணவே முடியவில்லை, உன்னால் எப்படி அதை பின்னல் ஆட முடிந்தது, எந்த எண்ணெயை கொண்டு தடவுகிறாய், அது இந்த அளவிற்கு மிளிர்கிறது, கார்மேக அதாவது கருமேகமும் தோற்று போனது உன் கார்மேக கூந்தலோடு, யார் செய்த புண்ணியமோ உன் கூந்தலின் வாசத்தை நான் சுவாசிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் எழுதினேன். ஒரு பொண்ணை பார்த்து ஒருத்தர் எழுதுறாரு. நான் வந்து இது எழுதுனது, இது நான் எழுதுனது கவிதை. அவங்க என்ன பொண்ணுன்னா ஒருத்தவங்க அந்த கூந்தலை வச்சு நான் எழுதுனது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு சொல்றாரு, இல்ல ஒரு லவர் வந்து அவங்க ஒய்ஃப் சொன்னதா இருக்கலாம். இப்போ இந்த கவிதை கூட எதுவுமே நிறைய பேர் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம், இல்ல அவங்க லவர் கிட்ட சொல்லலாம். இதான் நான் எழுதுனது, முத எழுதின கவிதை.